வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஜெயலலிதா உள்ளிட்ட 4 வரை ஜாமீனில் விடுவிக்க நீதிபதி மைக்கேல் குன்ஹா உத்தரவு. விமான நிலையம் முதல் போயஸ் தோட்டம் வரை கொட்டும் மழையில் அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு. மீண்டும் அத்துமீறலை தொடர்ந்தது பாகிஸ்தான். இந்திய ராணுவம் தக்க பதிலடி. துவங்கியது வடகிழக்கு பருவமழை. தொடர் மழையால் மிதக்கிறது சென்னை. இடியுடன் மழை தொடரும் என்று வானிலை அறிவிப்பு. விரிவான செய்திகள். உச்சநீதிமன்ற ஜாமீனை ஏற்று தனிநபர் உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு ஜெயலலிதா உள்ளிட்ட 4 வரை விடுவிக்க நீதிபதி மைக்கேல் குன்ஹா உத்தரவிட்டுள்ளார். சொத்து சேர்ப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்ற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா மற்றும் இளவரசி சுதாகரன் ஆகிய 4 வரையும் ஜாமீனில் விடுவிக்க உச்சநீதிமன்றம் வெள்ளியன்று உத்தரவிட்டது. இதற்கான ஆவணங்களை பெங்களூரு நீதிமன்றத்தில் நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா முன் சனிக்கிழமையன்று காலை 11 மணிக்கு ஜே தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது நீதிபதி குன்ஹா ஆவணங்களை பரிசீலித்துவிட்டு தனிநபர் உத்தரவாதம் கேட்டார். இதைத் தொடர்ந்து ஜெயலலிதாவுக்காக பரத் என்பவர் தனது 5 கோடி ரூபாய்க்கான சொத்து ஆவணத்தையும், குணஜோதி புகழேந்தி என்பவர் தனது 1 கோடி ரூபாய் சொத்துக்கான ஆவணங்களையும் தாக்கல் செய்தனர். அப்போது அவர்களிடம் நீதிபதி குன்ஹா, நீதிமன்ற விதிமுறைகளை மீறினாலோ குற்றவாளி வேறெங்கும் ஓடிவிட்டாலோ உங்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்யலாமா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு தனிநபர் உத்தரவாதம் அளித்த பரத், குணஜோதி புகழேந்தி ஆகிய இருவரும் சம்மதம் தெரிவித்தனர். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். இதேபோல் சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோருக்கும் தனிநபர் சொத்து உத்தரவாதம் வழங்கப்பட்டது. இவற்றை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மைக்கேல் குன்ஹா 3 வரையும் ஜாமீனில் விடுவிக்க உத்தரவிட்டார். ஜெயலலிதா உள்ளிட்ட 4 8 நபர்கள் தனிநபர் உத்தரவாதம் அளித்தனர். இதைத் தொடர்ந்து நீதிபதியின் உத்தரவு நகலை பெற்றுக்கொண்ட வக்கீல்கள் அதை சிறைத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இதைத் தொடர்ந்து 4 வரையும் விடுவிக்கும் சட்ட நடைமுறை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் ஜெயலலிதாவை வரவேற்க தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் காலை 11 மணிக்கு சிறை வளாகத்திற்கு வந்தார். சிறை வளாக பகுதியில் பாதுகாப்பு கருதி 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. மேலும் கர்நாடக எல்லைக்குள் தமிழக பதிவு வாகனங்கள் நுழைய அம்மாநில அரசு தடை விதித்திருந்தது. சென்னை திரும்பிய முதல்வர் ஜெயலலிதாவுக்கு விமான நிலையம் முதல் போயஸ் தோட்டம் வரை கொட்டும் மழையில் கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பெங்களூர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா வழங்கிய ஜாமீனின் தீர்ப்பு நகல் பரப்பன அக்ரஹார சிறைச்சாலை வளாகத்தில் பிற்பகல் 2:30 மணியளவில் கொண்டு செல்லப்பட்டது. சிறைத்துறை நடைமுறைகள் முடிந்து 3:15 மணியளவில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோர் சிறையில் இருந்து வெளியே வந்தனர். பெங்களூர் சிறப்பு நீதிமன்ற உத்தரவின்படி மீண்டும் Z+ பாதுகாப்பு ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்டது. 11 பாதுகாப்பு வாகனங்கள் பின்தொடர சிறையில் இருந்து வெளியேறிய ஜெயலலிதாவுக்கு வழிநெடுகிலும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி ஆகியோர் ஒரு காரில் கிளம்பினர். சுதாகரன் மற்றொரு தனி காரில் புறப்பட்டுச் சென்றார். ஜாமர் கருவிகள் பொருத்தப்பட்ட காரில் பிற்பகல் 3:25க்கு பரப்பன அக்ரஹார சிறை வளாகத்தில் இருந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிகல்ஸ் லிமிடெட் விமான நிலையத்தை நோக்கி பயணித்த ஜெயலலிதாவின் வாகனம் 4 மணியளவில் HAL விமான நிலையம் வந்தடைந்தது. அங்கு முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள், அதிமுக நிர்வாகிகள் வழி அனுப்பி வைத்தனர். அங்கிருந்து தனி விமானத்தில் கிளம்பிய ஜெயலலிதா சென்னை விமான நிலையத்திற்கு மாலை 4:48க்கு வந்து சேர்ந்தார். மாலை 5 மணியளவில் சென்னை விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்த ஜெயலலிதாவை வழிநெடுகிலும் கொட்டும் மழையிலும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கட்சியினரை பார்த்து உற்சாகமடைந்த ஜெயலலிதா புன்னகை தவழ அவர்களை பார்த்து கையசைத்தபடியே சென்றார். விமான நிலையம் முதல் போயஸ் தோட்டம் இல்லம் வரை கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து 2 நாட்களாக ராணுவ நிலைகள் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்தியாவும் தக்க பதிலடி கொடுத்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள ஹாமிர்பூர் செக்டாரில் சர்வதேச எல்லைக்கோட்டில் அமைந்துள்ள இந்திய ராணுவ முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் திடீர் தாக்குதலில் ஈடுபட்டனர்.
வெள்ளியன்று காலை 9:55 மணிக்கு தாக்குதலை துவக்கிய பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கு இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் தகுந்த பதிலடி கொடுத்தனர். இரு தரப்புக்கும் இடையில் நடந்த சண்டை நீண்ட நேரத்துக்கு நீடித்தது. தொடர்ந்து வெள்ளியன்று இரவு 9 மணியளவில் தானியங்கி இயந்திரங்கள் மற்றும் சிறிய ரக துப்பாக்கிகள் மூலம் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. அப்போது இந்திய தரப்பில் தக்க பதிலடி தரப்பட்டுள்ளது. இந்த சண்டையில் இந்திய ராணுவத்தினர் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று ராணுவ தரப்பில் கூறப்பட்டுள்ளது. வியாழனன்று இரவு 9 மணிக்கும் ஹாமிர்பூர் செக்டாரில் உள்ள இந்திய முகாம்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்த துவங்கியது. இந்தியா பதிலடி கொடுக்கவே இரு தரப்புக்கும் சண்டை 1.5 மணி நேரத்துக்கும் மேலாக நீடித்ததாகவும் ஆனால் இரு தரப்பிலும் உயிரிழப்பு இல்லை என்றும் மூத்த ராணுவ அதிகாரி தெரிவித்தார். தொடர்ந்து 24 மணி நேரத்தில் 4 முறை திடீர் தாக்குதலை பாகிஸ்தான் அரங்கேற்றியுள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இந்திய நிலைகள் மீதும் எல்லையை ஒட்டிய குடியிருப்பு பகுதிகள் மீதும் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 8 பேர் பலியாகினர் என்பதும் 13 குடியிருப்பு பகுதிகளைச் சேர்ந்த 30,000 பேர் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சனிக்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்த சென்னை வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் வடகிழக்கு பருவமழை துவங்கி உள்ளதாக தெரிவித்தார். வெள்ளியன்று தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை மற்றும் தமிழக கடற்கரையில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதே பகுதியில் நிலவுவதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யும் என்று பாலச்சந்திரன் கூறினார். கிழக்கு திசையில் இருந்து ஈரம் பதம் நிரம்பிய காற்று தென்னிந்திய பகுதியில் நிலவி பரவலாக மழை பெய்த நிலையில் தமிழகம், கேரளா, அதனையொட்டிய ஆந்திரா, கர்நாடக பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை முற்றாக நீங்கி வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ளது. நேற்று தென்மேற்கு வங்கக்கடலில் தமிழகம் மற்றும் இலங்கை ஒட்டியுள்ள கடற்பகுதியில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த பகுதி அதே இடத்தில் நிலவுகிறது. இதன் காரணமாக வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும். ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக பலத்த மழையும் பெய்யக்கூடும். சென்னை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மழை அதை இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை டிஜிபி வளாகத்தில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாக பாலச்சந்திரன் தெரிவித்தார். கனமழை காரணமாக ஆங்காங்கே மரங்கள் சாய்ந்து விழுந்து போக்குவரத்திற்கு இடையூறை ஏற்படுத்தியுள்ளது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்குவதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தமிழகம் முழுவதும் கனமழை பெய்ததால் பள்ளி கல்லூரிகளுக்கு சனிக்கிழமை அன்று விடுமுறை அளிக்கப்பட்டது. பொதுமக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெள்ளிக்கிழமை முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் விடிய விடிய மழை பெய்து வருவதால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென் மாவட்டங்களில் பெய்து வரும் மழையால் தேனி, நெல்லை, மதுரை மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. இதனிடையே மழை தொடர்ந்து பெய்து வருவதால் தமிழகத்தில் சென்னை உட்பட பெரும்பாலான மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. இன்னைக்கு ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு வந்திருந்தோம். ஆனா மழையின் காரணமா ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. மழை பெய்தனால இன்னைக்கு லீவுன்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் வெள்ளிக்கிழமை முழுவதும் தொடர் மழை பெய்தது. இரவு முழுவதும் தொடர்ந்து மழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் போக்குவரத்து முடங்கியது. பெரும்பாலான இடங்களில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஆனாலும் கடந்த சில மாதங்களாக கடும் வெயில் தாக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தீபாவளி சிறப்பு ஊதியம் வழங்க கோரி பெல் நிறுவன ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையில் மத்திய அரசுக்கு சொந்தமான பாரத மிகுமின் நிறுவனம் உள்ளது. இந்நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஆண்டுதோறும் தீபாவளிக்கு முன்னதாக சிறப்பு ஊக்க ஊதியம் வழங்கப்படும். வரும் புதன்கிழமையன்று தீபாவளி பண்டிகை கொண்டாட உள்ள நிலையில் இதுவரை ஊழியர்களுக்கு சிறப்பு ஊதியம் வழங்கவில்லை. இதனால் அதிருப்தியடைந்த ஊழியர்கள் சனிக்கிழமையன்று பெல் நிறுவனம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வருடம் வழங்குகிற ஸ்பெஷல் இன்சென்டிவ் பேமெண்டை தராமலும் அடாவடித்தனமாக நடந்து கொண்டதை கண்டித்து இன்றைக்கு அந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பங்குதாரர்களுக்கான டிவிடெண்ட் தொகையை வருடம் உயர்த்திக் கொண்டே இருக்கிறார்கள். சென்ற ஆண்டை விட இந்த வருடம் அதிகமாக கொடுத்தார்கள். ஆனால் லாபம் குறைந்துவிட்டது என்று சொல்லி தோழால் கொடுக்க வேண்டிய லாபத்தில் பங்குகளை குறைப்போம் என்று 48% குறைப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது நிர்வாகம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணா தொழிற்சங்கம், பாட்டாளி தொழிற்சங்கம் மற்றும் INTUC தொழிற்சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
NLC ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக கொட்டும் மழையில் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 46 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள NLC ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அனைத்து கட்சியினர் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். நிர்வாகம் மற்றும் தொழிற்சங்கம் இடையே நடந்த 10வது கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்தது. இந்நிலையில் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அக்டோபர் 18ஆம் தேதி தலைமை அலுவலகம் முற்றுகையிடப்படும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவனர் வேல்முருகன் அறிவித்தார். இதன்படி சனிக்கிழமையன்று வேல்முருகன் தமது ஆதரவாளர்களுடன் வந்து கொட்டும் மழையில் NLC தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றார். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். கடந்த 45 நாட்களாக NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் குறைந்தபட்ச ஊதியமாக 25,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று பல கட்ட போராட்டங்களை நடத்தி பார்த்திருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆதரவாக அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட்டமைப்பில் இருக்கிற தொழிற்சங்க நிர்வாகிகளும் வேண்டுகோள் வைத்தும் NLC ஒரு மிகப்பெரிய அதிகார மாவேதையில் இருக்கிறார்கள், மிகப்பெரிய போதையில் இருக்கிறார்கள். அவர்கள் இவருடைய கோரிக்கையை பரிசீலிக்க மறுக்கிறார்கள். அதனால் தான் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியே நேரடியாக களத்தில் இறங்கும் என்பதை எச்சரிப்பதற்காக நான் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறேன். கடந்த 46 நாட்களாக NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் நடத்தி வரும் போராட்டத்தால் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விரைவில் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டமாக போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என்று தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். வேலூரில் லாரி மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். வேலூர் மாவட்டம் பிரம்மபுரத்தைச் சேர்ந்த விஷால் மேல் விஷாலத்தில் உள்ள பொறியியல் கல்லூரியில் படித்து வந்தார். இவர் புதிதாக கார் ஒன்றை வாங்குவதற்காக ரங்காபுரத்தில் உள்ள கார் ஷோரூமிற்கு சென்றார். அப்போது ஷோரூம் ஓட்டுநர் கணேசன் மற்றும் நண்பர் விக்னேஸ்வரனை அழைத்துக் கொண்டு விஷால் காரை சோதனை ஓட்டம் செய்வதற்காக ஓட்டிச் சென்றார். பூட்டுத்தாக்கு என்ற இடத்தில் கார் வந்தபோது அங்கு சாலையோரம் நின்றிருந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் கார் அப்பளம் போல் நொறுங்கியதில் மாணவர்கள் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாகினர். படுகாயமடைந்த நிலையில் கணேசன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது வழியிலேயே உயிரிழந்தார். நேஷனல் ஹைவேஸ்ல நாங்கள் இருந்தோம். இன்னைக்கு ஒரு கண்டெய்னர் லாரி மேலே ஒரு ரெஜிஸ்டர் வந்த ஒரு கார் ஸ்கிரிப்ட் ஆகி அடிச்சுது. அதில் அங்கே ஸ்பாட்லேயே 2 பேர் இறந்துட்டாங்க. விஷால்னு ஒருத்தரும் ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அங்கே இறந்துட்டாங்க. விக்னேஸ்வரன் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் போர்வையில் ஆம்புலன்ஸ்ல இறந்தாங்க. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இவ்விபத்து குறித்து ரத்னகிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சபரிமலை மற்றும் மாளிகைப்புறம் கோவில்களுக்கு கார்த்திகை 1ஆம் தேதி முதல் ஓராண்டு காலத்துக்கான புதிய மேல்சாந்திகள் தேர்வு செய்யப்பட்டனர். சபரிமலையில் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி முதல் 1 ஆண்டு காலத்துக்கு புதிய மேல்சாந்தி தேர்வு செய்யப்படுகின்றனர். கேரள உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல்படி தேவசம் போர்டு நிர்வாகிகள் மற்றும் சபரிமலை தந்திரிகள் அடங்கிய குழுவினர் நேர்முக தேர்வு நடத்தி ஒரு பட்டியல் தயாரிக்கின்றனர். பின்னர் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி சபரிமலை கோவிலில் வைத்து மேல்சாந்திகள் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்படுவர். இதன்படி வெள்ளிக்கிழமையன்று மேல்சாந்திகள் தேர்வு செய்யப்பட்டனர். தந்திரி கண்டரரு ராஜீவரரு துண்டுச்சீட்டுகள் அடங்கிய பாத்திரத்துக்கு பூஜைகள் நடத்தி கொடுத்தார். பாத்திரத்திற்குள் இருந்த சீட்டை ஒரு சிறுவனும் சிறுமியும் எடுத்தனர். அதில் திருச்சூர் மாவட்டம் பைங்குளம் ஏழிக்கோடு மனையைச் சேர்ந்த கிருஷ்ணதாஸ் நம்பூதிரியின் பெயர் வந்தது. அவர் சபரிமலையின் மேல்சாந்தியாகவும் இதைத் தொடர்ந்து எடுக்கப்பட்ட சீட்டில் மாளிகைப்புறம் கோவிலுக்கு மேல்சாந்தியாக கேசவன் நம்பூதிரியின் பெயரும் தேர்வானது. இதனிடையே ஐப்பசி 1ஆம் தேதி கோவில் நடை திறக்கப்பட்ட நிலையில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. வரும் 23ஆம் தேதி இரவு 10 மணி வரை கோவில் நடை திறந்திருக்கும். தங்கத்தின் விலையில் சனிக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 88 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,624 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,578 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 41 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 38,385 ரூபாயாக இருந்தது. மூங்கிலால் தயாரிக்கப்படும் கைவினைப் பொருட்களுக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு காணப்படுகிறது. கோவை மாவட்டம் சரவணம்பட்டி பகுதியைச் சேர்ந்த நடராஜன் இவர் தனது மனைவி மற்றும் மகள்களுடன் இணைந்து மூங்கில்களை கொண்டு கலைப்பொருட்கள் செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். பழைய மூங்கில்களை தேர்வு செய்து அதை சுத்தப்படுத்தி கலைநயமிக்க பொருட்களை தயாரிக்கும் நடராஜன் மூங்கில் மீது வார்னிஷ் மற்றும் வண்ணப்பூச்சுகள் எதுவும் பூசுவதில்லை. இவர்கள் வடிவமைத்த கோணியம்மன் கோவில், அடுக்குமாடி வீடுகள், படகுகள் என அனைத்து பொருட்களும்
மிகுந்த வேலைப்பாடுடன் காட்சியளிக்கிறது. தமிழகம் மட்டுமின்றி வட இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் தங்களது வீடுகளின் புகைப்படத்தை அளித்து மூங்கிலால் செய்யப்பட்ட வீடுகளை வாங்கிச் செல்கின்றனர். கலைநயத்துடன் நுணுக்கமான முறையில் தயாரிக்கும் மூங்கில் கைவினைப் பொருட்களுக்கு வெளிநாடுகளில் பெரும் வரவேற்பு உள்ளதாகவும் மலேசியா, ஆஸ்திரேலியா, தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருவதாகவும் நடராஜன் கூறினார். மூங்கில்ல 25 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பழைய வீடுகள் பிரிக்கிற இடத்துல இருந்து தான் எடுக்கிறேன். வேஸ்டேஜ் பொருள்ல தான் தயார் பண்றேன். கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளையோட வீடு பேர் அந்த முன்னால வீட்டுக்கு முன்னால போர்டு வச்சு பொண்ணு மாப்பிள்ளையோட பேர் போட்டு போர்டு வச்சு கொடுத்துருவேன். அவங்க அது ரொம்ப சந்தோஷப்பட்டு வாங்குவாங்க. இந்த மூங்கில்ல ரொம்ப எங்களால யூஸ் ஆகும். எங்க வேணாலும் கொண்டு போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஒன்றும் ஆகாதுங்க. அதிக வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய இந்த தொழிலை ஆர்வமுள்ள பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு கற்றுத்தர இருப்பதாகவும் நடராஜன் தெரிவித்தார். இந்த தொழில் அழிஞ்சிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த தொழில் ஊனமுற்றவங்க, விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் இவங்களுக்கெல்லாம் இந்த தொழிலை கற்றுக் கொடுக்கலாம் ஆசைப்படுறேன். குடிசை தொழிலாக மூங்கில் தொழிலை துவங்கிய நடராஜன் அதனையே தமது குடும்ப தொழிலாக மாற்றியுள்ளார். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என்ற பழமொழியை அவர் உண்மையாக்கியுள்ளார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.